ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து 1/2 kg ப்ரௌனி ரெசிபி. அதற்கான மெஷர்மெண்ட்டோட தான் இந்த ரெசிபியை நான் சொல்லியிருக்கிறேன். பட்டர் 70 கிராம், டார்க் சாக்லேட் 130 கிராம். அதில் வந்து 100 கிராம் சாக்லேட்டை இந்த பட்டரோட என்னென்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பேட்டர் நல்லா ஆனதுக்கப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர். ப்ரௌனி ரெசிபிக்கு வந்து எப்போவுமே சுகரை வந்து பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். பவுடர் பண்ணி சுகரை சேர்க்காமல் இருக்கும்போது என்னென்னா அந்த சுகர் வந்து கரைகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கும்போது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர் வந்து அழகாக லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 2 முட்டை சேர்த்துக்கணும். முட்டையை வந்து 2யுமே சேர்க்க வேண்டாம், ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு நீங்கள் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணாலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ப்ரௌனி நல்லா நீட்டாக வரும். நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2வது முட்டையை அடித்து ஊற்றி இந்த பேட்ரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா 1/2 கப் மைதா மாவை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா ஒரு அரிப்பில் வச்சு அரைச்சி தனியாக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அதை என்னன்னா நம்ம சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை என்ன பண்ணணும்னா ஒரு கேக் டின்னில், ஒரு ஸ்கொயர் டைப் கேக் டின்னில் வந்து ஊற்றி வந்து நம்ம பேக் பண்ணணும். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டரை உள்ளாடி வச்சு ஒரு 40 நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பண்ணி எடுக்கணும். 180 டிகிரியில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் என்னென்னா இதை பேக் பண்ணி எடுக்கணும். பாட்டம் 20 நிமிட்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாட்டமும் டாப்பும் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த ப்ரௌனி கரெக்டாக வெந்திருக்கும். நமக்கு வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து கரெக்டாக அது ஆறின அப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும். ப்ரௌனி வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டா வந்து அந்த ப்ரௌனி எல்லாம் அந்த பட்டர் பேப்பர்லேயே ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது மாதிரி பீஸ் போட்டு சேலுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் கொடுக்குறது அப்படியே முழுசாகவே வச்சு தான் நான் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க 1/2 kg அப்படியே முழுசாகவே கேட்டிருந்தாங்க, அப்படி கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே என்ன வேணால் நான் வந்து மில்க் ஆமோண்டை கொஞ்சம் மெல்ட் பண்ணி சும்மா டிசைனுக்காக போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.